ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஓம் குருப்யோ நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். கலியுக தெய்வம் காஞ்சி மகான் இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரிவாளோட பக்தர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது. இதை கேட்டுட்டு சில பேர் பக்தர்களாக வாய்ப்பும் இருக்குது. அதாவது அந்த மகாபெரிவா ஸ்தூல ரூபமாக இருந்த காலத்திலிருந்து இன்னும் வரக்கூடிய காலங்களும் அவர் நிறைய நமக்கு பலவித இது பண்ணிட்டு இருக்கார். அவர் எல்லாருக்கும் அருள் புரிஞ்சுட்டு இருக்கார். அதெல்லாம் சம்பவங்கள்லாம் ரொம்ப பிரமிக்கத்தக்க வகையில் இருக்குது. அது மாதிரி ஒரு திகிலான சம்பவம் அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இதுக்கு இப்படி கூட நடக்குமா அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சி மூலம் புரியும். இன்றைக்கி நிகழ்ச்சி தலைப்பு காளி மாதா எங்கள் கண் முன்னே. அப்படி தான் இது காளி மாதா எங்கள் கண் முன்னே அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். இந்த நிகழ்ச்சியில் ஒரு கப்புள், ஒரு தம்பதியினர் அவருக்கு 2 குழந்தைகள் இருக்குது. அவள் சென்னையில் தான் இருந்தவா. ஆனால் ஒரு வேலை நிமித்தமாக அங்கே கல்கத்தா போக வேண்டியிருக்கு. கல்கத்தாவில் போய் கொஞ்சம் தங்க வேண்டியிருக்கு. அது எவ்வளோ காலம் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அங்கே அப்போ தான் போயிருக்கா 6 மாதம். அவளுக்கும் பழக்கமாகலை. அந்த இடத்துல பக்கத்துலலாம் எப்படி இருப்பா என்னன்றது அவளுக்கு ரொம்ப பழக்கம். அந்த மெயினாக அந்த அவருடைய சம்சாரத்துக்கு அவளுக்கு இவெல்லாம் ரொம்ப 2 குழந்தைகள். 2 குழந்தையும் அவள் இங்கே அவள் அம்மாக்கிட்டேயே இவருடைய அம்மாக்கிட்டேயே விட்டுட்டு தான் போயிருக்கா. 2 பசங்களும் ஸ்கூல் படிக்கிற பசங்க, சின்ன பசங்க தான், ரொம்ப வயசு இல்லை. இவள் கல்கத்தாவில் தங்கியிருக்கா. ஒரு 6 மாதம் கூட இருக்காது அங்கே போய். அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த நம்ம சொல்ல யார் இப்போ இன்றைக்கி ரவிஷில் போடலாம் அவளுடைய அந்த இவளுடைய ஆத்துக்காரர் இதுக்கு போயிடுறார். அவருடைய உத்தியோகத்துக்கு கிளம்பி போயிட்டார். அவர் இப்போ காலங்காலத்தால் அவர் உத்தியோகத்துக்கு போகிறார். அவர் போன உடனே கதவு தட்டுறா யாரோ. அவரே பாரோன்னு நினச்சி ஒரு பயம் இருக்கலாம். அவர் தான் சரி அப்படின்னு ரொம்ப தீவிரமாக கதவு திறக்கும்போது ஒரு 4 பேர் நக்சலைட்ஸ் அப்படிங்கிற உள்ளே பூந்துட்டு கதவை லாக் பண்ணிடுறா. அவள் கண்ட்ரோலில் வந்துட்டு அவள் ஹிந்தியில் பேசுகிறா. பேசிட்டு இவளுக்கு உடனே புரிஞ்சிடுறது. ஏன்னா அப்போ அந்த டயத்தில் அந்த பிரச்சனை நிறைய அங்கே இருந்தது. நிறைய பேர் அவள் உள்ளே பூந்து கண்மூடித்தனமாக கொலையெல்லாம் செய்வாள். அந்த மாதிரி கல்கத்தாவில் இந்த மாதிரி அப்போது ரொம்ப நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. அப்போது அவள் சொல்கிறா, அவெல்லாம் உட்காந்துட்டா சேரில் சோஃபாவில் உட்காந்துட்டு நீ எங்களுக்கு எல்லாம் டீ போட்டு கொண்டு வா அப்படின்றா. கதவு லாக் பண்ணிட்டு அவள் லாக்கே போட்டுட்டு அவள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால் இவள் போயிட்டு அவளுக்கு டீ போட்டு கொண்டு கொடுக்குறா. எல்லோரும் டீ சாப்பிட்றா. டீ குடித்த உடனே அதுக்கப்புறம் புரிஞ்சுறது, நம்மளை இன்றைக்கி கொலை செய்யாமல் போக மாட்டாயவா அப்படின்னு புரிஞ்சுருது. ஏன்னா ஒத்தி தான் இருக்கான். ஏன்னா நிறைய பேர் இருந்தாலே அவள் எல்லாரையும் கொலை பண்ணிவிடுவா. அதனால் அவள் சொல்கிறா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் என்னோடய பசங்க 2 பேர் இருக்கா சென்னையில், அவகிட்ட நான் பேசிடுறேன், ஆனால் வேறு எதுவும் விஷயம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற கண்டிஷனில் அவள் ஸ்கூல் எங்கே இருப்பாளோ. ஏன்னா அந்த நேரம் ஸ்கூல் இருக்க நேரம்னு தெரியும். ஸ்கூலில் இருக்க இவாளுக்கு ஃபோன் பண்ணி யாரும் பொறுப்பாளராக அங்கே ஹெட் மாஸ்டராக அந்த மாதிரி அவகிட்ட ஃபோன் பண்ணி பசங்களை வர சொல்லிவிட்டு அதில் 2 பசங்கக்கிட்டேயும் அவள் சொல்கிறா, இந்த மாதிரி நான் இங்கேருந்து பேசுகிறேன். ஒருவேளை நான் அதுக்கப்புறம் இந்த பேசுனதுக்கப்புறம் நான் ஒரு வேளை இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, அப்பா உங்களை பார்த்துப்பா, நீங்கள் அதை வருத்தமாக எடுத்துக்கூடாது அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவள் பேசிட்டு குழந்தைகளோட வாய்ஸ் எப்படி பேசுகிறான்னு அவளுடைய பேசுகிறத குரலை காதில் கேட்கணும் கடைசி தெரியாதுன்னு அவளுக்கு ஆசை. அதை கேட்டுட்டு ஆனால் அந்த பசங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிற சக்தி இருந்ததான்லாம் தெரியாது. இன்னும் அம்மா என்ன சொல்ல வரான்னு அவள் ஃபோனை வச்சுட்டா. அடுத்தது அவள் சொல்கிறா, நான் அந்த மாதிரி எங்கள் ஆத்துக்காரர்கிட்டையும் பேசிடுறேன். ஏன்னா எனக்கு நிகழ்ச்சி சம்பவம் படி எனக்கு எப்படி ஞாபகம் இருக்குன்னா, அவர் இந்த கல்கத்தாவில் கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கார். அதனால் இன்னும் பேசினாலும் அவன் கிளம்பி இங்கே வரத்துக்குள்ளே இவன் என்ன ஒன்றா பண்ணிடலாம். அந்த மாதிரி நேரம் ரொம்ப ஆகும். ரொம்ப தள்ளி தான் அந்த இடத்துல தான் அவருக்கு வேலை. அதனால்
அவருக்கும் ஒரு ஃபோனை போட்டுட்டு விஷயத்த சொல்லாமல் நான் வந்து இப்போ கடைசியாக பேசுகிறேன் உங்ககிட்ட, பேசணும்னு தோணித்து, உங்ககிட்ட பேசணும்னு கடைசியாக பேசணும்னு தோணித்து அப்படின்னு ஒரு பேசிட்டு வச்சிடுறா. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறா. அப்போ அவனுக்கு புரிஞ்சிடும் ஏதோ அசம்பாவிதம் அங்கே நடக்கிறதுன்னு. ஆனால் ரொம்ப நேரம் ஆகும், அவன் நினச்சாலாம் உடனே வந்துட முடியாது, ரொம்ப தூரம் போனோம் அவன். அந்த காலத்தில் மொபைல்லாம் இல்லையா, அதனால் ஒரு வேளை ஆஃபீஸ் கிளம்பி உடனே போயிருந்தானா கூட அவன் திரும்பி வர முடியாது. அவன் ஏன்னா கம்யூனிகேஷன் அந்த மாதிரி இன்றைக்கி மாதிரி அன்றைக்கி கிடையாது. அதனால் அவள் பேசிட்டு வச்சிடுறா. அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுங்க, நான் தியானம் பண்ணணும் அப்படின்றா. சரின்னு அவள் உட்காந்துட்டுருக்கா. இப்போ போயிட்டு ஒரு பக்கத்தில் காளி படம் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் மகாபெரிவா படம் பக்கத்தில் இருக்குது. அதுக்கு முன்னாடி உட்காந்து ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணுறா. தியானம் பண்ணும்போது சொல்கிறா, இன்றைக்கி ஏகாதசியாக இருக்குது மகாபெரிவா, எனக்கு இந்த மாதிரி இன்றைக்கி போய் எனக்கு இந்த மாதிரி ஒரு இது நடக்கணுமா, நீங்கள் வந்து பார்த்துட்டுருக்கீங்களே, நீங்கள் உங்களை தான் பரிபூர்ணமாக நம்புகிறேன் எனக்கு அப்படின்னு சொல்லி அவள் உறக்க தமிழ் சொன்னால் கூட வந்து இவாளுக்கு அது புரியல என்ன சொல்கிறான்னு. யாரையோ ஒரு சாமியாரை பார்த்து தானே இவள் ஏதோ ஒரு மனுஷங்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு தான் இவான்னு நினைக்கிறா. அவள் பேசுகிறா. அவள் பேசுகிறதுல ஒன்றும் இல்லையே, ஒரு படத்துக்கு முன்னாடி பேசுகிறதுனால எதுவும் பிரச்சனை இல்லை அவளுக்கு. அவள் பேசிக்கிறா, உறக்கவே கத்தி பேசுகிறா. பெரியவா இப்படி பண்ணிட்டீங்களே, நான் இன்றைக்கி போய் நான் இது மாதிரி ஏகாதசி அன்றைக்கி போய் இந்த மாதிரி எனக்கு ஒரு சம்பவம் நடக்கிறது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே பெரியவா, நீங்கள் தான் எனக்கு இது பண்ணணும், எனக்கு இது ஒரு வழி, நீங்கள் தான் பிறக்கணும் உங்கள் மூலமாக தான் அப்படின்னு பேச முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவள் ரெடி. அவள் திரும்பி வந்து என்ன பண்ணுறா, இந்த பக்கம் திரும்பி உக்காந்துக்கிறா. உக்காந்துன்ட்டு நான் ஒன்று தான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ தெரியாது, ஆனால் வந்து என்னை வந்து ஒரே ஒரு அடி கொடுக்கணும் மண்டை மேலே, அதில் நான் என்னுடைய உயிர் போயிடணும், அதுக்கு மேலே எனக்கு வந்து நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, எனக்கு வேறு எந்த உபதிரவம் பண்ணாமல் அப்படி பண்ணிட்டுங்க, அது போகிறோம், எனக்கு வந்து உயிர் இருக்கவே கூடாது, அப்புறம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு போகிற மாதிரி பண்ணிவிடுங்க, அதுதான் நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வந்து இப்போ ரெடி அப்படிங்கிறா. அப்போது அப்போ அந்த நேரம் வரைக்கும் அவள் வந்து ஒரு பெண்மணியாக தான் தெரிஞ்ச அவளுக்கு. இப்போ வந்து அவளுடைய கண்ணுக்கு இவள் காளியாகவே தெரிஞ்சா. அப்படியே அந்த படத்தில் என்ன காளி இருந்ததோ அந்த காளி ரூபமே இங்கே வந்தது. பக்கத்தில் மகாபெரிவா சிரிச்சுட்டு இருக்க மாதிரி அவருடைய திருவுருவ படம் இருக்குது, இந்த பக்கம் காளி இருக்குது. இதை பார்க்குற அவள் வந்து யார் பண்ணா இந்த மாதிரி யாருக்கும் தெரியாது. இப்போ அவள் அதே மாதிரி அந்த படத்தில் எப்படி தலையை விரிச்சு போட்டு ஒரு காளி எப்படி நிற்கிறாரோ அதே மாதிரி இந்த பெண்மணி அவளுக்கு வரா. உடனே அவள் சொல்கிறா, ஐயோ காளிமாத்தாடா காளிமாத்தா, அவளுடைய இதில் ஹிந்தியில் அவள் பேசிக்கிறா, காளிமாத்தா தெரியாமல் வந்துட்டோம்மா காளிமாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவள் எல்லாரும் விட்டா போகிறோன்னு சொல்லிட்டு வெளியில் ஓடி போய் அவள் என்ன வண்டியில் வந்தாலும் அதில் கிளம்பி ஓடி போயிடுறான். இதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து அவள் என்ன பண்ணுவாள், மகாபெரிவா தான் இதை ஏதோ பண்ணியிருக்கா அப்படிங்கிறது அவருடைய அனுகிரகம்ன்றது நல்லா புரிஞ்சிருது அவளுக்கு. அப்புறம் அவள் கணவனும் வந்தவுடனே நடந்ததெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஸோ அவகிட்ட புரிய வைக்கிறா. உடனே 2 பேரும் உடனடியாகவே கிளம்பி வந்து காஞ்சிபுரத்துக்கு உடனடியாக போகிறா. காஞ்சிபுரத்தில் பெரிய கூட்டம் அன்றைக்கி, மடத்தில் தான் இருக்கார் மகாபெரிவா. அப்போது இவள் வந்து முறை வந்து கிட்டக்க போகும்போது அப்புறம் மகாபெரிவா கேட்குறா, என்ன உன்னை காமாட்சி காப்பாற்றிட்டாளா? இவள் எதுவுமே சொல்லலை. அவர் கேட்குறா மகாபெரிவா, உன்னை காமாட்சி காப்பாற்றிட்டாளோ அப்படின்னு சொல்கிறார். ஒன்று அவ்வளோதான். இவளுக்கு ஒரே அழுக பொத்தின்னு வந்துடுத்து. நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர்கிட்டேருந்து பிரசாதம்லாம் வாங்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இது வந்து மகாபெரிவாவுடைய ஒரு பக்தைக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம். இது எவ்வளோ மெய்சில் இருக்கக்கூடியதாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. இதில் ஒரு சம்பவம் இதை இப்போ வந்து நம்மளுக்கெல்லாம் சம்பாஷணை பண்ணுவாள். Jai Jai Shankara, Hara Hara Shankara. Today's episode has been titled Kaalimaatha appears before us. Today's incident is a very strange and scary incident. Family of 4 members are there. In that, the middle-aged lady and her husband, they stay at Kolkata and they leave their 2 children with one of their grandparents at Chennai. Then one day the 4 of Naxalites tap at the door of this middle-aged lady's house after her husband had gone for office. Then she thinks maybe her husband is back or something like that, and when she opens the door
she finds them all as the Naxalites, which in those days the trouble of the Naxalites was very popular at Kolkata. Then the Naxalites ask her to prepare some tea and give it to her. They carefully lock the front door and whatever possible ways are there, they keep the whole house locked. Then they ask the middle-aged lady to prepare tea for them, and the middle-aged, she knows that her life would be taken away by the Naxalites, and before that she asks the Naxalites to allow her to make a phone call to her kids and to her husband in front of them itself. They agree with whatever she says. Then since it was during the school hours, she contacts the school authorities, calls her children and tells them that this would be her lost call and that they should not feel bad about it. And she listens back to their sweet voice too. But the children, she being a middle-aged lady, they were not that much matured enough to understand what their mother was saying. After that, she contacts the husband at her office, and she could not reveal what is at home because the Naxalites are close by. And she tells him that this would be the last call from her. And in her house, there is the portrait of Mahaperiya and Goddess Kaalimaatha. She tells the Naxalites that she wants to meditate for a few minutes, and they allow her to do that. At that time, she cries out in Tamil to Mahaperiya that today is Ekadashi and see the grave situation that I am facing. You will have to save me and you will have to protect me. Why did you put me in such a situation? She cries out loudly. Then she tells an Naxalite that she should be given a single blow on her head and that her life should completely pass away. She should not stay in the world anymore. Then the Naxalites agree for everything. But when the Naxalites are about to do their job, were about to torture her, she appears like the goddess Kaalimaatha, which was hanging on the wall picture over there. Then they see goddess Kaalimaatha in the picture. They see the lady. Both appear to be the same in front of their eyes. Then they just run away from the house shouting, "It is goddess Kaalimaatha who is here. It is better we be safe," and they whisk away from the house. Then they also ask forgiveness to that lady in Hindi, and they say "Maaf kijiye," and they all just run away. The god has appeared in front of their eyes. Kaalimaatha appears before them. So that is the title goes, and the Kaalimaatha appears before them and they whisk away from the house. Then after her husband reaches home, though he knew that she is at some risk, since his office is at a very distant place from his residence, he knew that he couldn't reach her also. But after he reaches home with all shiver as to what would have happened to her eyes, and when she sees his wife narrates what had happened about the Naxalites, etc. Then both of them immediately go to Kanchipuram to have the darshan of Mahaperiya, as she very well knew that it was only her prayers and tears in front of Mahaperiya's portraits that has saved her. So as soon as they reach Kanchipuram and when their turn of the darshan came, she did not utter a single word to the Mahan, but Kanchi Mahan asks her, "What, did Kamakshi save you?" She asks her. They both are in full of tears, all with full of gratitude in their eyes, and they get the blessings of the Mahan and reach home. See, Mahaperiya has always been so affectionate to his devotee. So whatever portrait we have at home, it is not a portrait. It is the real Mahan who is with us all the 24 hours, guarding his devotees. Whether they are devotees or not, just you call Mahaperiya. He is always there. You need not go to Kanchipuram and make all your requests. He is with us in our same puja room or whatever room we have kept his portrait. Jaya Jaya Shankara, Hara Hara Shankara.
ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா பாதமே சரணம். மகாபிரிவா பாதமே சரணம். மகாபிரிவா பாதமே சரணம்.